ஐயா வணக்கம் ஐயா. நாம் ஏழை மக்கள் கழகத்தினுடைய தொடங்கி மக்கள் சேவையான நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதான நிகழ்ச்சிகள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் என முப்பெரு விழாவை பிரம்மாண்டமாக செய்துள்ளோம். அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் புதியதாக புதுச்சேரி மாநிலத்தில் மகளிரணி பொறுப்பாளர்களை நியமனம் செய்தது. அதன் தொடர்ச்சியாக மாநில மகளிரணி தலைவி அன்பு சகோதரி அருணா அவர்களின் ஏற்பாட்டிலின் செயலாளர் புவனேஸ்வரி அவர்களும் மாநில துணைத் தலைவி சரிதா அவர்களும் இணைந்து கௌசிக பாலசுப்ரமணியர் சன்னதியில் இன்று அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைத்து தட்டு மக்களுக்கும் என்ன தேவையோ தேவையானதை நாங்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருப்போம். எங்களோடு அனைத்து சமூக சேவை அமைப்புகளும் நல்லிணக்கமாக இருக்கின்றார்கள். 2026 தேர்தலில் உங்களோட கழகத்தோட பங்களிப்பு என்னவாக இருக்கும்? வருகின்ற சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு சாதாரண சட்டமன்ற தேர்தல் என்று எண்ணிவிட முடியாது. ஆள்பலமும் படபலமும் அமைந்த இந்த புதுச்சேரி மாநிலத்தில் ஏழை மக்கள் கழகத்தின் அரசியல் நிலைப்பாடு மிக சிறப்பாக எடுத்து வருகின்றோம். கிட்டத்தட்ட புதுச்சேரி மாநிலத்தில் 30 சட்டமன்ற தொகுதியில் ஒரு சமூக சேவை அமைப்பாக ரிஜிஸ்டர் பண்ணாலும் நாங்கள் அரசியல் என்று வரும்போது ஏழை மக்கள் கழகத்தை அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் உற்று நோக்கி கவனித்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் எங்களோடு இணைந்து எங்களை அழைத்து பேசுவதற்கு அரசியல் கட்சி தயாராக இருக்கின்றார்கள் என்றால் முன்னுரிமை அளித்து எங்களை அழைத்து பேசினார்கள் என்றால் 30 தொகுதியில் நாங்கள் மிக சிறப்பாக வெற்றி பெறும் அளவிற்கு வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளோம். புதுச்சேரியில் இருக்க எல்லா தொகுதியிலுமே நீங்கள் களமிறங்குறீங்களா? 15 தொகுதிகளில் வேட்பாளரை அறிவிக்க தயாராக இருக்கின்றோம். வர தேர்தலில் நாங்கள் தேர்வு செய்து அவர்களுக்கு கடுமையாக பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம். அது ஏழை மக்கள் கழகத்தினுடைய தொலைநோக்கு பார்வை முழுக்க அடித்தட்டு மக்கள் வளர வேண்டும், அவர்களுக்கு வாழ்வாதாரத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் ஏழை மக்கள் கழகம் தொடர்ந்து பாடுபட்டு வருகின்றது. மகளிரணி அவர்களுக்கு சம உரிமையும் சம பங்கும் அளித்து ஒரு பாகுபாடும் இன்றி ஏழை மக்கள் கழகம் வர சட்டமன்ற தேர்தலில் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமைந்தால் கூட்டணியோடு இணைந்து வெற்றி பெறுவதற்கு கடுமையாக ஏழை மக்கள் கழகம் உழைக்கும். அதே வேளையில் 15 சட்டமன்ற தொகுதியில் ஏழை மக்கள் கழகம் போட்டியிட முடிவு செய்தால் அதில் சரிபாதியாக 7-8 தொகுதிகளை மகளிர் அணிக்கு ஏழை மக்கள் கழகம் சீட்டை ஒதுக்கி அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குவதே எங்கள் ஏழை மக்கள் கழகத்தினுடைய நோக்கம்.